உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோஹாட்டெச்சின்டமில். நான் உங்கள் மோகன். இன்றைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் பார்க்க போறோம். இந்த ஆப் சீரிஸ் முற்றிலுமே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு யூடியூபராக விரும்புறேன். என்னால மொபைல் மட்டுமே இருக்கு. இந்த மொபைலை யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி முற்றிலும் வித்தியாசமான தம்ப்நெயில்ஸ் எல்லாம் நான் வந்து டிசைன் பண்ணி அதுக்கு இன்ட்ரோஸ் அவுட்ரோஸ் எல்லாம் எப்படி வந்து பார்த்தா ரெடி பண்றது, இதுக்கு என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பேசிக்கா தேவைப்படுது. ஸோ அந்த அப்ளிகேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது இருந்தா கண்டிப்பா பார்த்தா நீங்க வந்து யூடியூப் வீடியோஸ் குவாலிட்டியா நீங்க வந்து மேக் பண்ணலாங்க. அதனால வீடியோ வந்து பார்த்தா கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நார்மல் யூசர்ஸ் கூட இது வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம வீடியோஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். நான் எடுத்து வச்சிருக்க அப்ளிகேஷன்ல 6வது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் ஆஃப்டர் ஃபோக்கஸ். நீங்க டிஎஸ்எல்ஆர்ல இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எடுக்க முடியாது அப்படின்னாலும் நீங்க நார்மலா உங்க மொபைல் மூலமா எடுக்கக்கூடிய போட்டோஸை டிஎஸ்எல்ஆர் மாதிரி நீங்க வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்பம் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்க உங்க மொபைல் மூலமா எடுத்த போட்டோஸ் எதுவோ அது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக எந்த இடங்கள் வரைக்கும் உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன் வரைக்கும் நீங்க வந்து செலக்ட் அந்த பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நான் இங்க 3வது பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வரையும் நான் வந்து செலக்ட் அந்த பண்ணிக்கிறேன். இப்படி நான் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இங்க ஃபர்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அந்த போர்ஷன்ஸ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இங்க நெக்ஸ்ட் பட்டன் வந்து நான் வந்து கிளிக் பண்றேன். ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம், மற்ற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளர் ஆயிடுச்சு. உங்களுடைய போட்டோஸ் மட்டும் ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. சோ இந்த போட்டோஸ் பார்த்தா நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க தம்ப்நெயில் டிசைன் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது தம்ப்நெயில் டிசைன் பண்ணும்போது நானே வந்து சொல்றேன். சோ மறக்காம இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. சோ அடுத்த அப்ளிகேஷனுக்கு நம்ம போயிடலாம். அடுத்ததாக 5வது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் ஸ்னாப்மார்ட். குறிப்பாக நான் வந்து ஒரே ஒரு மொபைல் மட்டும் வச்சு அதை வந்து ஸ்னாப் எடுத்துட்டு இருப்பேன். பட் இப்படி இல்லாம நீங்க வந்து எக்கச்சக்கமான மாடல்ஸ்க்கான ஸ்னாப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இங்க வந்து பாருங்க என்னென்ன மொபைல்ஸ் இருக்கோ எல்லா மாடல்ஸுக்கான இங்க ஸ்னாப் போட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது டைரக்டா இங்க பார்த்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா உங்க மொபைலை நீங்க வந்து எடுத்துங்க. நான் ஷாமியோட இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்குள்ள நடுவில் நான் வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த ஸ்கிரீன்ஷாட் என்னவோ அதை நீங்க வந்து செலக்ட் அந்த பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னாப்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆனது ஆகிடும். டைரெக்டாக நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கங்க. இது வந்து நீங்கள் தம்ப்நெயில் டிசைன் பண்ணும்போது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. அதுக்காக தான் இதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணதுக்கு அப்புறமாக நான் தம்ப்நெயில் டிசைன் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்ததாக 4வது இடத்துல இருக்க அப்ளிகேஷன் பிக்ஸ்லாம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம தம்ப்நெயில வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கு இல்லையா, அந்த 2 அப்ளிகேஷன்ல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள நம்ம வந்து பயன்படுத்த போறோம். ஸோ நீங்க வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தனியாக கலர்ஸ் எதாவது எடுத்து வச்சுருங்க. டேரக்டா போய் நீங்க செலக்ட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஸ்னாப் மாட் யூஸ் பண்ணீங்க இல்லையா, அதை டேரக்டா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்னாப் மாட் வந்து நான் வந்து இங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே பண்ணிக்கலாம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுத்தி கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸ் எரேஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஈஸியா ஜஸ்ட் ஒரு கிளிக்ல நீங்க அது வந்து எரேஸ் வந்து பண்ணிக்கலாம். இது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தேவையான பொசிஷன்ல நீங்க வச்சுக்கலாம். இன்கேஸ் இந்த பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வந்து பிடிக்கல, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபோக்கஸ்ல இருக்க அந்த இமேஜ் எடுத்து வந்து வைக்க போறேன் அப்படின்னும் போது அதை டைரக்டா நீங்க செலக்ட் பண்ணி கூட இது மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேல சென்டரா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது செலக்ட் பண்ணிக்கங்க. இது நீங்க ட்ராக் பண்ணா போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா செட் ஆனது ஆயிடும். அதுக்கப்புறமாக உங்களுக்கு தேவையான மாதிரி இங்க வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான ஃபாண்ட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அந்த ஃபாண்ட் கூட இதுக்குள்ள நீங்க வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் 2 அப்ளிகேஷன்ல இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தா வந்து இந்த தம்ப்நெயில் டிசைன் பண்ணதுக்கு ரொம்ப சூப்பரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம 3வது இடத்துல வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பிக்சல் ஃப்ளோ. ஏன்னா வீடியோ நம்ம குவாலிட்டியா மேக் பண்ணாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மற்றும் அவுட்ரோஸ் இருந்தா வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் மற்றும் அவுட்ரோஸ் ரெடி பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். உள்ள போனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விதமான கேட்டகரிஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள டைரக்டா நீங்க வந்து டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணா போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக கீழே யூஸ் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இங்க வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து பிக்சல் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கீங்க. அதை எரேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் பார்த்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்ன்றதுனால ஆண்ட்ராய்டு மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே டெக்ஸ்ட்டுக்கு பார்த்து நான் வந்து ஆப்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான கலர்ஸ் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நல்ல அப்ளிகேஷன் நீங்க வந்து இன்ட்ரோஸ் மற்றும் அவுட்ரோஸ் பண்றதுக்கு மறக்காம ட்ரை பண்ணுங்க.
அடுத்து நான் இரண்டாவது இடத்துல வச்சிருக்க அப்ளிகேஷன் ஓபன் கேமரா. நீங்க மைக் யூஸ் பண்ணி லைவா பார்த்தா வீடியோஸ் பார்த்தா ஷூட் பண்ண போறீங்க இல்ல வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா பார்த்தா நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இதுல எக்ஸ்டர்னல் மைக்குக்கான ஆப்ஷன் பார்த்தா கொடுத்திருப்பாங்க. நிறைய கேமரா அப்ளிகேஷன்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மைக்குக்கான ஆப்ஷன் பார்த்தா கொடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி போயா மைக் ஒன்று பார்த்தா நீங்க வந்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ கண்டிப்பா வாங்கிங்க, அப்பதான் சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 800 ரூபாய் இல்ல 900 ரூபாய் விலையில இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக டைரக்டா இங்க செட்டிங்ஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள போயிட்டு இங்க வீடியோ செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, அந்த வீடியோ செட்டிங்ஸ் பார்த்தா வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்குக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தா நீங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கும், செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஆடியோ சோர்ஸ்க்குள்ள போனீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன், இது நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இனிமேல் நீங்க வந்து மைக் ஆட் பண்ணி டைரக்டா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம், இல்ல டைரக்டா பார்த்தீங்கன்னா ஆடியோ பார்த்தீங்கன்னா நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம் வீடியோ கூட. ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமாக நம்ம வீடியோ எடிட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் யூஸ் பண்ற அப்ளிகேஷன் பார்த்தா கைன் மாஸ்டர். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, லேயர் நீங்க ஆட் பண்ணி வீடியோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு மீடியா, ஆடியோ, லேயர் மற்றும் வாய்ஸ்க்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். ஸோ மீடியாவுக்கு தேவையான அந்த வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ கீழே இருக்க அந்த லோகோ நான் போகிறதுக்கு பாருங்க, ஜஸ்ட் இது மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணனா போதும், அதில் இருக்க அந்த வாட்டர் மார்க் கூட போயிடும். ஸோ நல்ல அப்ளிகேஷன், எக்ஸலண்டான அப்ளிகேஷன் கூட மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த அப்ளிகேஷன் தான் மோஸ்ட்லி என்னோட மொபைல் நான் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கேன் பல வருஷமா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோ எடிட் பண்ணணும் இல்லை தமிழ் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மோஸ்ட்லி நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ பேசிக் யூடியூபரா இருக்கலாம், இல்லை நீங்க யூடியூபர் இல்லாத வேறு ஏதாவது டிசைன் பண்றவரா இருந்தாலும் சரி, இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு இருப்பீங்க, பட் பேசிக் யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷன் பத்தி தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணேன். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.